கருக்கலைப்பு மாத்திரையை உருவாக்க வழிவகுத்த மை பெப்ரிஸ்டோன் மருந்தை உருவாக்கிய பிரபல பிரெஞ்சு விஞ்ஞானியும் மருத்துவருமான எட்டியன் எமிலி பவ்லியூ அப்படின்றவர் தன்னுடைய 98வது வயசுல பாரிஸ்ல இருக்கிற இல்லத்துல காலமாயிருக்காரு. அவருடைய மனைவியான சிமோன் ஹராரி அப்படின்றவங்க இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்காங்க. பெண்களுடைய சுதந்திரம் மற்றும் மருத்துவ முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்த அவருடைய வாழ்க்கை உலகம் முழுசும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. RU486 அப்படின்னு அழைக்கப்படுற கருக்கலைப்பு மாத்திரை அறுவை சிகிச்சைக்கு மாற்றா மில்லியன் கணக்கான பெண்களுக்கு பாதுகாப்பான தீர்வா மாறி இருக்கு. இதனால அவருக்கு சினிமா பிரபலங்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே பாராட்டுகளை வழங்கி இருக்காங்க. 1926ல யூதக் குடும்பத்துல பிறந்த பவ்லியூ 15வது வயசுல நாஜி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடியவர். அவர் அல்சைமர் நோய், மனச்சோர்வு உள்ளிட்ட பல மருத்துவ துறைகளையும் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார். அமெரிக்காவில் பணியாற்றவும் அழைக்கப்பட்ட இவர் 1989வது வருஷம் லாஸ்கர் விருது வாங்கினாரு. கடந்த 2023ல பிரான்சின் மிக உயரிய விருதான கிராண்டோ குரோயோக்ஸ் டி லா ஜெயின் டிஹானூர் அப்படின்ற விருதை இவர் வழங்கியிருக்காரு. நாஜி விஞ்ஞானிகளோட ஒப்பிடப்பட்டாலும் சுதந்திரம் மற்றும் அறிவியலுக்கான நம்பிக்கையில நிலைச்சிருந்தீங்க அப்படின்னு மக்ரோன் அப்படின்றவர் உருக்கமா இவருக்கான பாராட்டுகளை கொடுத்திருக்கிறாரு. 3 குழந்தைகள், 8 பேர குழந்தைகள், 9 கொள்ளு பேர குழந்தைகளை விட்டு பவ்லியூ இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு.